வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பிலிஜன். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 146 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செக்ஷன் 146 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செக்ஷன் 146 ஆஃப் IPC என்ன சொல்றாங்கன்னா, ரியாட் அதாவது கலகம் விளைவித்தல். ஒரு கூட்டத்தில் ஒரு 5 பேர் கொண்ட குழுவோ இல்லை அதற்கு மேற்பட்ட குழுவோ சேர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நபர் ஒரு பொது சொத்துக்கு சேதம் விளைவிப்பதாகவோ இல்லைன்னா ஒரு கலகம் விளைவிப்பதாகவோ ஒரு பிரச்சனை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு குற்றச்செயல் செய்தால் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் தண்டனைக்குரிய குற்றம் செய்தவராக கருதப்படுவார். ரியாட் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் இதுதான். கலகம் விளைவித்தல் அப்படிங்கிறதோட டெஃபினிஷன் தான் நம்ம பார்த்துருக்கிறோம். கலகம் விளைவித்தலுக்கான பனிஷ்மெண்ட் பத்தி அடுத்த செக்ஷன்ல பார்க்கலாம். இந்திய தண்டனை சட்டம் பத்தி வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கும்போது பழைய வீடியோஸை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஒரு செக்ஷன்ல டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த செக்ஷன்ல பனிஷ்மெண்ட் பத்தி கொடுத்துருப்பாங்க. பனிஷ்மெண்ட்டை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு பார்க்க முன்னாடி ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய செக்ஷன்ல டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லா வார்த்தைக்கான டெஃபினிஷனும் ஐபிசியில் கொடுத்துருக்காங்க. டெஃபினிஷனை பார்த்துட்டு நீங்கள் பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ரியாட் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் தான் நம்ம இந்த செக்ஷனில் பார்த்துருக்கோம். தொடர்ந்து ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.